தான். அடுத்தது வந்து சுண்டல் வந்து பச்சை சுண்டல் வச்சுருக்கோம் வியாழக்கிழமை. அடுத்து வந்து வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து சோயா வந்து கொஞ்சமாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மெயின் உணவு வந்து இட்லி தான். 1 இல்லை 2 சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதுக்கு வந்து முருங்கைக்காய் மசால் குழம்பு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. நம்ம அந்த ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதை கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு கைட்லைன் பற்றி நேற்றே பேசணும். அதாவது பேலன்ஸ் டயட்டாக எடுத்துங்க அப்படின்ட்டு. பேலன்ஸ் டயட்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, வைட்டமின்ஸ், மினரல்ஸு, ஃபேட் எல்லாம் இருக்கிற மாதிரி இது சாப்பிட சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சேர்த்திக்கங்க, பழங்கள் வந்து நிறைய சேர்த்திங்க, ஆயில் வந்து கம்மியாக எடுத்துக்கங்க, அதே மாதிரி உப்பு வந்து கம்மியாக எடுத்துக்கங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த ஃபெர்மெண்டட் தயிர், அதாவது புளிக்க வைக்கப்பட்ட தயிர், அந்த மாதிரி ரொம்ப புளிக்க வேண்டாம், அந்த தயிர் வந்து எடுத்துக்கங்க. தயிர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.